ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ரவா லட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரவா லட்டு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு ரவா லட்டு ரெசிபி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தவங்களாம் இன்னும் வேறு மாதிரிலாம் செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். என்னோட மாமியார் செய்கிற மெத்தடில் செய்ய போகிறோம். அவங்களே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த வீடியோ முழுசாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ரவா லட்டு செய்ய போகிறோம். அதுக்காக முதல்ல நம்ம ரவா வறுத்து எடுத்துக்கணும். 1.5 கிலோ ரவா எடுத்துருக்கோம். அதை ஒரு 3 பீட்டாக பிரித்து இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடாயில் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் சேர்த்துக்க விருப்பம் இல்லைனாக்கா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம். நம்ம சுத்தமாக நெய்யே சேர்த்துக்க போகிறதில்ல இந்த ரவா லட்டுக்கு. இந்த ரவா லைட்டாக கலர் மாதிரி வர்ற வரைக்கும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். நமக்கு அது வறுந்து வர்றப்போ நமக்கு அந்த ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அந்த ஸ்மெல் வந்ததுன்னா நல்லா வறுந்து வந்துச்சுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு நான் எடுத்தும் காமிக்கிறேன். இந்த ரவாவை 3 பீட்டை தான் பிரித்து வறுக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நான் வந்து சின்ன கடாயை எடுத்துருக்கேன். அதனால் நான் வந்து 3 பீட்டை பிரித்து வறுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய கடாயை வச்சுருந்தீங்களன்னா அதில் நீங்கள் ஒரே டைம் கூட போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவா நல்லா நம்ம வறுத்து முடிச்சிட்டோம். நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவு கலர் மாதிரி வந்தாவே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு பேட்ச் போட்டு நம்ம அதே மாதிரி இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம முதல் பேட்ச் வறுத்தோம்ல ரவா, அதே மாதிரி கலரில் அதே மாதிரி ஸ்மெல் வர்ற மாதிரி இந்த ரவாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷான 2 தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காவை நம்ம துருவி எடுத்துக்கலாம். 1.5 கிலோ ரவாய்க்கு 2 தேங்காய் எடுத்துருக்கோம். இப்போ இதை துருவிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி தேங்காவை துருவுறப்போ நமக்கு நல்லா பொடிசாக வரும். அதனால தான் இந்த மாதிரி தேங்காய் துருவிட்டு இருக்கிறோம். மீதி இருக்கிற தேங்காவெல்லாம் துருவி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்னதாக ஒரு கடாயை வச்சுட்டு 50 கிராம் முந்திரி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு சுத்தமாக நெய் சேர்த்துக்க போகிறதில்ல. உங்களுக்கு நெய் சேர்த்துக்கணுன்னாக்கா நான் சொல்கிற அளவே நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கலாம். அதே அளவுக்கு அங்கே 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அப்போ சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இதை எடுத்துடலாம். நம்ம முந்திரி வறுத்த அதே கடையில் 50 கிராம் ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டுமே சம அளவு எடுத்துருக்கோம். முந்திரி 50 கிராம், ட்ரை கிரேப்ஸ் 50 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு ரெடி ஆனால் போதும். நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம துருவன தேங்காவை எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து ரவா லட்டு பிடிக்கிறப்போ நமக்கு அந்த ரவா லட்டோட லைஃப் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கும். இந்த தேங்காவை நல்லா ஈரப்பதம் போகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம முதல்ல போட்டு தேங்காவை வறுக்கிறப்போ அது ஒரு மாதிரி சிட்டு சிட்டுன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம கடாயில். அது முழுசாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த சவுண்டெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி நல்லா வறுத்தாவே போதும். கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிடும் இது. இந்த தேங்காவை நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கிறோம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கிலோ சுகர் போட்டதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த சுகர் சிரப்பை. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கொதி வர்றப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் ரெடியாகி வந்துடும். அதாவது வந்து நமக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் இந்த சுகர் சிரப் ரெடியாக தான் அர்த்தம். அதிகமாக திக்காக விட்டுற வேண்டாம். நமக்கு பிசு பிசு இருந்தாவே போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முன்னாடியே 1.5 கிலோ ரவை வறுத்து எடுத்துருந்தோம். அதில் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 10 ஏலக்காவை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் முழுசாக சேர்த்துக்கலாம். முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் முன்னாடியே வறுத்து வச்சுருந்தோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காவை வறுத்து வச்சுருந்தோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு கம்மன்னு ஸ்மெல் வருது. நம்ம சேர்த்துருக்கிற ஏலக்காய் பொடி, முந்திரி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது பார்த்தீங்களா? ஆஹா, அருமையாக இருக்குது. இது முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கம் ஒரே மாதிரி ஃப்ளேவரில் இந்த ரவா லட்டு வரும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப சேர்த்து நம்ம உருண்டை கூடி வர்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி திரும்பவும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம கரெக்டான பதத்தில் வரும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் உருண்டை கூடாது, பிசு அதிகமாகிடும். அதனால் கரெக்டான அளவில் சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது நான். இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரெடி பண்ணதில் ஒரு கொஞ்சோண்டு சுகர் சிரப்பு மீத்திட்டோம். மீந்தாலையும் பரவாயில்ல, நமக்கு பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால தான் நம்ம அதிகமாகவே வச்சு செஞ்சுக்கிட்டோம். இப்போ கரெக்டான பதத்தில் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
இப்போ இந்த ரவா லட்டை நம்ம ஒரே மாதிரி ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கணும். அதுக்காக கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிக்கிறப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் உருண்டை கூடி வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி செஞ்சுட்ருக்குறோன்னுட்டு. இந்த அளவுக்கு ரெடி ஆனால் போதும். இப்போ பாருங்கள், பார்க்கவே அருமையாக இருக்குது இல்லையா? இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற ரவா லட்டெல்லாம் செஞ்சு எடுத்துடலாம் வாங்க. நம்ம இதுக்கு முன்னே ஒரு ரவா லட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் சேர்த்துருப்போம், நெய் சேர்த்துருப்போம். அது ஒரு மெத்தடில் நம்ம உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ரவா லட்டுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கல, பால் சேர்த்துக்கல. நிறைய பேர் நெய் பால் சேர்த்துக்காதவங்க சாப்பிடாதவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களும் இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சு சாப்பிட்டுன்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இது எங்கள் அத்தையோட ஸ்பெஷல் ரெசிபி. இது அவங்க ரொம்பவே சூப்பராக செய்வாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறதுக்கான ஒரே காரணம். ஓகே மக்களே, எங்கள் அத்தை செஞ்சு இந்த ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.